எல்லாவற்றையும் செய்ய நீ வல்லவராக இருக்கிறப்பா. நாங்கள் நினைத்ததும் நிறைவேறுவற்றவராக இருக்கீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை கருத்தவன்
குறைவின்றி காத்த ஏசப்பா, மகிழ்வை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. எல்லா கஷ்டத்திலும் ஏசப்பா எங்களை நீங்க காத்து நீங்க நடத்தி வந்திருக்கீங்க ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். நீ சர்வ வல்ல தேவன் அப்பா, உமக்கு ஒப்பான வேற எந்த தேவனும் இல்லை ஏசப்பா. கடலையும் மாற்றங்களை கடந்து வந்திருக்கோம் ஏசப்பா, அதுக்கு காரணம் நீங்க தான் ஏசப்பா. உம்மை போற்றுகிறோம் ஏசப்பா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழ்வை தாண்டினேன் உங்களதாய். கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழ்வை தாண்டினேன் உங்களதாய். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி முடிவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி முடிவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உங்களால் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருகினீர் நன்றி ஐயா. உங்களால் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருகினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழ்வை தாண்டினேன் உங்களதாய். கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழ்வை தாண்டினேன் உங்களதாய். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். 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 உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இதுவரை நடத்தி ஏசப்பா எங்கள் குறைவின்றி காத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. உம்மை உயர்த்துறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. யெகோவா நீர் என் தேவனாம், இனி என் நூலில் கலக்கமில்லை. உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. நீங்க இருக்கிறதுனால எங்களுக்குள்ள ஒரு கலக்கமும் இல்லை ஏசப்பா. உங்க மேல நாங்க
நாங்க விசுவாசமா இருக்கிறோம் ஏசப்பா. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார் என்ற ஒரு விசுவாசத்தோட துதிக்கிறோம் ஏசப்பா. யெகோவா ஈரே நீரே தேவனா, யெகோவா ஈரே நீரே தேவனா, இனி என்னுள்ளே கலக்கமில்லை, இனி என்னுள்ளே கலக்கமில்லை. ஆராதனை ஆராதனை
உங்களோட கலக்கவில்லை ஏசப்பா. இதுவரை நடத்தின தேவன் சர்வ வல்ல தேவன் ஏசப்பா. எங்களுக்கு மேலும் நடத்துவதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நீ செய்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எல்லா துதியும் கனமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஏசப்பா. உங்களை உயர்த்துகிறோம் ஏசப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா. நீங்களே வழி நடத்துங்க ஏசப்பா. ஒரு பகுதி முற்றிலுமாக சமூகத்தில் ஒப்புப்படுகிற ஏசப்பா. நாங்கள் கேட்க இருக்கிற மன்னா ஏசப்பா. அதைப்படி கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு அந்த ஞானத்தை பலத்தை நீங்க தாங்க ஏசப்பா. பேசிருக்கிற தாசனை மறைத்து நீங்க பேசுங்க ஏசப்பா. நீங்க எல்லாரும் மனசுக்குள்ள நீங்க இருந்து நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 நம்மளுடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வாரம் நம்மளுக்கு கொடுத்து அவரோட சமூகத்தில் நம்மளை வரவைத்த தேவனுக்கு நன்றி சொல்ல நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து பிரியமான கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம மத்தியில் ஒரு சகோதரி கிறிஸ்டினாங்களா? ஓகே, கிறிஸ்டினாவோட அம்மா, ஓகே, அவங்க தாய் 2 பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்களே. கரங்களை தட்டி வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்துக்கு பின்பு எத்தனாவது ஞாயிறு? 16வது ஞாயிறு, 16th Sunday ஆஃப்டர் ட்ரினிட்டி. அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு ஆங்கிலத்திலே ஃப்ரீட் ஃப்ரம் த பாண்ட்ஸ் ஆஃப் ஸ்லேவரி. அதாவது அடிமைத்தனத்தில் பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை. Tajuk khutbah hari ini adalah kamu dah terima kebebasan daripada genggaman hamba abdi kan. Jadi Tuhan Yesus hari ini memberi kebebasan. இன்றைக்கு உங்களுக்கு அந்த விடுதலை தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கு சுவிசேஷ பகுதியில் நம்ம வாசிக்கும் போது அது என்னவென்றுக்கு நம்மளுக்கு புரியும். வாசிப்போம். இன்றைக்கு எடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி யோவான் 11 வசனம் 17லேருந்து 27, பின்பு 38லேருந்து 44 வரைக்கும் வாசிக்க கேட்போம். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஓகே, there is a true incident. Satu kejadian yang sebenar berlaku di sini semasa Yesus berada di Bethany. Okey, kita dengar. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். Ada apa yang kita baca di sini, Yesus tiba di Bethany. Jadi semasa Yesus tiba di Bethany, didapati Lazarus itu telah jatuh sakit tenat. Dan sebelum Yesus sampai ke Bethany, Lazarus telah meninggal dunia berapa hari? 4 hari. Sudah 4 hari Lazarus sudah meninggal dunia dan dia telah dikuburkan. Lazarus இறந்து 4 நாள் ஆச்சு. அப்போ அவரை அடக்கம் பண்ணிட்டார்கள் லாசரஸ். ஆனால் அதுக்கு முன்னுக்கு லாசரஸ் ரொம்ப உடம்பு முடியாமல் சீக்கில் இருந்திருக்கிறாரு. அப்போ லாசரஸ் நோயில் இருக்கும்போது இயேசுக்கு இந்த செய்தி போய் சொன்னாங்க. அதாவது இயேசு லாசரஸ் ரொம்ப சீக்காக இருக்கிறாரு, நீங்கள் உடனடியாக அவருக்கு நீங்கள் சுகம் கொடுங்கன்ட்டு அவருக்கு அந்த செய்தி வந்துச்சு. இருந்த போதும் இயேசு உடனடியாக அவர் வரலை. இன்றைக்கி அங்கே லாசருக்கு சுகத்தை கொடுக்கல. ஆனால் அவர் இன்னும் 2 நாள் தங்கிட்டு தான் வந்தார். புரியுதுங்களா? அப்போ அவருக்கு செய்தி வந்துருச்சு. செய்தி உடனே புறப்பட்டு வரலாம் அந்த இடத்துக்கு. ஏன்னா அவரோட ஊழியம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது பாரு. அவர் ஊழியம் தான், அந்த வேலை விட்டுட்டு அவர் உடனே வரல. இன்னும் 2 நாள் தங்கிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தார்.
அவர் வர்றதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, லாசருக்கு மரணம் ஆயிடுச்சு. Jadi ya, bila Yesus dapat tahu yang Lazarus itu adalah tenat, sakit tenat, jadi Yesus tak kembali ke Bethany untuk menyembuh Lazarus dengan serta-merta. Tetapi Yesus duduk di sana lagi 2 hari. Oleh kerana dia sudah lambat duduk sana 2 hari, maknanya Lazarus tak dapat diselamatkan, dia sudah meninggal dunia. Selepas ini apa terjadi? Yesus sekarang datang ke Bethany, tetapi Lazarus sudah meninggal. Sudah 4 hari dia sudah meninggal dunia, baru Yesus mari. Okey, kita tengok sekarang. இப்போ பாப்போம் என்ன அங்கே நடக்குது. 4 நாள் ஆச்சு லாசரஸ் மரித்து. ஆனால் இயேசு அப்போ தான் வர்றாரு. அங்கே என்ன நடக்குது பார்ப்போம். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் 2 மைல் தான் பாருங்க. இயேசு எருசலேமுக்கு பெத்தானி 2 மைல் தான். அது வரத்துக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும் இயேசு. ஆனால் அவர் இன்னும் 2 நாள் தங்கிட்டு தான் வர்றாரு பாருங்க. ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நிச்சயம். ஆண்டவர் இயேசு இன்னும் 2 நாள் அங்கே தங்கி தாமதப்படுத்துகிறாருனாக்கா ஏதாவது ஒரு காரணம், நோக்கம் இருக்கும். சரிங்களா? வாசியமா. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். பாருங்க, அந்த இடத்துல மரியாள், மார்த்தாள், லாசரஸ் இவங்க சகோதரர்கள், their brothers and sisters. ஆனால் இந்த குடும்பம் இயேசுக்கு மிக பிடித்தமான குடும்பம். Jesus loved this family. Yesus suka keluarga ini. Martha, Marial dengan Lazarus. Dia orang memang adik-beradik. Faham? Jadi dia orang setelah mereka orang Yahudi, kayak யூதர்கள் பாருங்க, அவங்க கேள்விப்பட்டாங்க இந்த மாதிரி லாசரஸ் இறந்துட்டு அவங்க வீட்டுக்கு மரியா மாத்தாவை சந்திக்க வராங்க, ஆறுதல் சொல்ல. ஓகே, ஏன்னா இறந்துட்டாங்களே யூதர்கள், orang Yahudi. Ramai datang dan jumpa dengan Maria Martha dan kasihan mereka lah kerana kehilangan adik dia. Aப்புறம் என்ன நடக்குதுமா? இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். Okey, di sini sekarang apa terjadi bila Martha dapat tahu Yesus sudah sampai. Yesus datang. Ya, Lazarus sudah meninggal 4 hari, baru Yesus mari. Bila Martha dengar, dia cepat-cepat pergi jumpa dengan Yesus. போய் பார்க்குறாரு, பார்க்குறா மார்த்தா. மரியாள் வீட்டிலே தங்கி இருக்கிறா. மார்த்தா மட்டும் ஓடி போய் இயேசுக்கிட்ட போயிட்டு அங்கே என்ன நடக்குது? மார்த்தா இயேசுண்டு வந்து, ஆண்டவரே நீர் இங்கே வந்து நாங்கள் செய்தி உன்ட்டு சொன்னோம்ல, லாசரஸ் நோயாக இருக்கிறாரு, உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, ரொம்ப சீரியஸ் இருக்கிறாரு, நீ உடனடியாக வந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. ஏன்னா ஆண்டவர் அற்புத நிச்சயம் செஞ்சிருப்பார், அவனை மரணத்துக்குள்ளே தள்ளி விட்டுருக்க மாட்டார், காப்பாற்றிருப்பார் எப்படியாவது இயேசு. ஏன் ஆண்டவர் நீ வரல அப்படின்ட்டு மார்த்தாள் இயேசு பார்த்து கேட்குறாங்க. உனக்கு தான் செய்தி வந்துச்சு, உடனே வர வேண்டியது, நான் இன்னும் 2 நாள் நீ தங்கிட்டு வரையே. Kenapa kamu tak turun dengan segera bila kamu dapat tahu Lazarus itu sakit tenat? Kalau Tuhan kamu datang segera, pasti Lazarus itu dapat diselamat. Sekarang dia akan masih hidup. Tengok dia sudah mati sekarang. அப்புறம் என்ன நடக்குதுமா? இப்பொழுது நீ தேவனிடத்தில் எது கேட்கிறையோ அந்த காரியத்தை குறித்து தேவன் நிச்சயம் உனக்கு. ஆனால் மார்த்தாள் விசுவாசிக்கிறா பாருங்க, அவளோட விசுவாசத்தை பாருங்க. லாசரஸ் மரித்து போயிட்டான், 4 நாள் ஆச்சு, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவே, saya percaya Yesus, walaupun Lazarus sudah meninggal 4 hari, tetapi saya percaya kalau Yesus kamu bertanya dengan Bapa, pasti Bapa akan merestu.
நீ தகப்பனிடத்தில் பிதாவினிடத்தில் நீ கேட்கும்போது நிச்சயம் தேவன் உனக்கு அது செய்து கொடுப்பார். அப்போ மார்த்தாள் விசுவாசிக்கிறார், லாசரஸ் மீண்டும் உயிரோடு வருவான்ட்டு. அந்த விசுவாசம் இன்றைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ளே, கஷ்டத்தில், பிரச்சனைக்குள்ளே தள்ளப்பட்டிருந்தாக்கா நம்மளோட விசுவாசம் எப்படியா இருந்திருக்கும்? நிச்சயம் நம்ம அநேகர் இவர் கடவுளாக இருக்கிறாரா இல்லையா, இவரால் முடியுமா முடியாதா, அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே, அந்த ஒரு சிந்தனைக்குள்ளே நம்ம போயிருப்போம். ஆனால் இங்கே மார்த்தாள் பாருங்கள், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை எது கேட்டாலும் தகப்பன் நிச்சயம் கொடுப்பார். அந்த ஒரு விசுவாசம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம அவரை விசுவாசிக்கும் போது அவரும் நம்ம மேலே விசுவாசமாக இருக்கிறார். நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கும்போது ஆண்டவரும் நம்ம மேலே உண்மையாக. He is righteous. When you are truthful, bila kamu adalah benar kepada Allah, Allah akan benar kepada kamu. Dia tidak akan mengabaikan kamu. Walaupun kamu dalam keadaan yang begitu pahit, begitu susah, kalau kamu sebenarnya percaya yang bahawa Yesus boleh buat, Yesus boleh bagi kebebasan, Yesus boleh buat keajaiban kepada kamu, pasti ia akan berlaku. Jadi kita kena tengok, விளங்கலையா? மைக் அனுப்புறோங்க. ஓகே, jadi kita kena tengok kepada Martha. Begitulah kepercayaan Martha. Jadi kita pun mesti hidup dan buat apa yang Martha buat. Kebaikan itu akan berlaku bila kamu percaya. Percayalah kepada Tuhan. Yesus boleh membagi kamu kebebasan. ஆண்டவராகிய இயேசுனால முடியும். மார்த்தா விசுவாசித்தாள். நீங்களும் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த அற்புதம் நீங்கள் காணுங்க. இங்கே நீங்கள் பார்ப்பங்க, இப்போ அந்த விசுவாசத்தினாலே ஆண்டவர் இயேசு அங்கே அற்புதம் லாசரஸ்க்கு செய்கிறார். வாசிமா. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாள் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று. பாருங்க, இங்க மார்த்தா அந்த உயிர்த்தெழுதல் குறித்து விசுவாசிக்கிறார். கேள்விப்பட்டிருக்கிறார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுத தேவன், உயிர்த்தெழுதல் கொடுப்பார். He will give you the resurrection. Jadi Martha percaya dengan Yesus ada kebangkitan. Walaupun kamu mati, kamu akan hidup. Jadi Yesus tanya di sini kepada Martha. ஆண்டவர் மார்த்தா பற்றி கேட்குறார், உன் சகோதரன் இப்போ மறுத்துட்டான், அவன் உயிர்த்தெழுதல் வருவான், உயிரோடு வருவான், நீ விசுவாசிக்கிறியா மார்த்தா அப்படின்ட்டு கேட்கும்போது மார்த்தா என்ன சொல்கிறா? ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் சகோதரன் உயிர்த்தெழுதல் வருவான். ஆனால் அது எப்போ நடக்குன்னு மார்த்தா சொல்கிறார்? கடைசி நாட்கள். இன்றைக்கு நம்ம அதுதான் காத்து கொண்டிருக்கிறோம். Kita pun percaya bahawa sesiapa yang mati dalam kepercayaan Yesus Kristus, walaupun dia sudah mati, dia akan hidup kembali. Jadi bila Yesus tanya kepada Martha, kamu percaya ke Martha bahawa adik kamu yang dah meninggal 4 hari boleh hidup kembali? Martha kata, ya Tuhan Yesus, saya percaya. Kebangkitan ini akan berlaku di akhirat. Kita percaya sekarang akhirat itu adalah hari kehakiman. அந்த நியாய தீர்ப்புனால தான் நம்ம கடைசி நாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு. புரியுதா? ஆண்டவர் இயேசு எப்போ அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு செய்கிறார்? அவரோட இரண்டாம் வருகை, the second coming. hari kedua ஆண்டவர் இயேசு மீண்டும் வருகிறார். இப்போ இந்த சம்பவம் டைமில் ஆண்டவர் வருகை,
இப்போ ஆண்டவர் மரித்து பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனால் அவர் திரும்பி வருகிறார் நியாய தீர்க்க. அதுதான் கடைசி நாள். அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு தான் நம் எல்லாரும் இயேசுவை விசுவாசித்து மரிக்கிறவர்கள் யாவரும் மீண்டும் உயிரோடு எழும்புவோங்க. எல்லாரும் எழும்பி ஆண்டவர் இயேசு முன்னுக்கு நியாய தீர்க்கப்படுவங்க. புரியுதுங்களா? இயேசு உங்களை நியாய தீர்ப்பார். நீங்கள் இதுவரைக்கும் பூமியில் என்ன நன்மைகள் செய்தீர்கள், ஆண்டவருக்காக எப்படி சாட்சியாக நீங்கள் இருந்தங்க, நீங்கள் உங்களோட விசுவாசம் எப்படி இருந்தது, ஆண்டவர் அந்த கடைசி நாளில் நியாய தீர்ப்பு நாட்களிலே கேட்பார். புரியுதுங்களா? அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு தான், அந்த கடைசி நாளை தான் இங்கே மார்த்தா சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். அவர் நினைத்தாக்கா உடனடியாக எதுவும் எப்போ வேணாலும் செய்வார். அதுதான் இங்கே நடக்குது அந்த அற்புதம். அதுதான் சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. வாசிமா. இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பாருங்க, அந்த உயிர்த்தெழுதலுக்கு கடைசி நாள் நியாய தீர்ப்பு நாளுன்ட்டு நீ நம்பிக்கொண்டிருக்கிற. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நான் தான் அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனமுள்ள தேவனாக இருக்கிறேன். நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தால் இப்பயே நீ பார்ப்ப, அந்த மகிமையை இன்றைக்கே நீ காண்பாய். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இயேசுதான் தேவனோட குமாரன், இயேசுதான் தேவன், இயேசுதான் நியாய தீர்க்க போகிறார், இயேசுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறன்ற நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மகிமையை காண்பீங்கள். யூ வில் see the glory of God. தேவனோட மகிமை உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். எப்போ நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக விசுவாசிக்கும் போது சந்தேகத்தில் நீங்கள் கேட்காதுங்க, முடியுமா முடியாதா, வருமா வராதா, நடக்குமா நடக்காதா. அது நடக்காது. ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கலை. வார்த்தா பாரு விசுவாசிக்கிறான். அந்த வார்த்தையிலே நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அந்த மகிமையை நீங்கள் இன்றைக்கு கூட நீங்கள் காண்போம். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் கடந்து போனாலும் தேவன் சமூகத்தில் நீங்கள் வைங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்ட பாரம் சுமப்பதில்லை வாரும் என்னிடம். உங்களுக்கு அவ்வளோ பாரம் சுமைகள் இருக்குதே, நீங்கள் ஏன் உங்கள் தலையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, வாரு என்னிடத்தில் கூட, அந்த பாரம் என்கிட்ட கூட, நான் சுமக்கிறேன். உனக்கு விடுதலை, இளைப்பாறுதல் நான் தரேன். ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம், ஐ வில் கிவ் யூ பீஸ். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அந்த சுமையை நீ தூக்கி ஆண்டவர் பாதத்தில் வைங்க. நீங்கள் ஏன் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்களே? ஆண்டவரே தெளிவாக சொல்கிறாரே, என்கிட்ட கூட, நான் சுமக்கிறேன். உனக்காக சிலுவை சுமந்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினேன். உனக்கு உழவு வேண்டிய அடிங்களை எல்லாம் என் மேலே விழுந்தது, ரத்தம் சிந்தேன். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள்லாம் பாவத்திலேருந்து விடுதலை ஆக வேண்டும். உங்கள் பாவத்தை எல்லாம் இயேசு சுமந்து கொண்டார். அந்த பாவத்தை அவர் சுமந்ததுனால அவர் மரணத்தை சிலுவையிலே சந்தித்தார். புரியுதுங்களா? ஆக இன்றைக்கு நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை ஆக. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பாவம் என்றது ஒரு இருள். அந்த இருளுக்கு அதிபதி யார்? பிசாசானவன். ஆக இன்றைக்கு பிசாசு இருளானவன் உங்களை மரண பயத்தை காட்டி உங்களை ஆண்டவர்கிட்டருந்து எடுத்து கொண்டிருக்கிறான். மரணம்னாலே நம்மளுக்கு பயம் வருமா இல்லையா? ஆக அந்த மரணத்தை காட்டி உங்களுக்கு பயத்தை உண்டாக்குறான். ஆண்டவர் விட்டு தள்ளி போக வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே அந்த மரணத்தை ஜெயித்து வந்த தேவன். இன்றைக்கு உங்களுக்கு அந்த மரணத்திலிருந்து விடுதலை தருகின்ற ஆண்டவர். ஆக அந்த மரணம், பிசாசானவன் உங்களை மரண பயத்தை காட்டி உங்களை அடிமையாக பிடித்து வைத்திருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. ஆக இங்கே அற்புதம். லாசரசு மரணம் பிடியிலிருந்து ஆண்டவர் உயிர் கொடுத்து விடுதலை. அது நீங்கள்லாம்
ஆண்டவர் இயேசு தேவனோட குமாரன், அவர் தான் தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். அங்கே நிறைய யூதர்கள் இருந்தார்கள். மாதா மரியா வீட்டுக்கு எழுதப்பட்டிருக்க இல்லையா, நிறைய யூதர்கள் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்க்க வேண்டும், நான் தான் தேவனோட குமாரன், சொன்னப்பட்ட மேசியா நான் தான், அவனுக்கு தெரியணும், அவனுங்களுக்கு கண்கள் பார்க்க வேண்டும், அந்த மகிமையை அவனுக்கு காண வேண்டும். அதனாலேயே ஆண்டவர் இங்கே நம்ம பார்க்குறோம். அது நான் கேட்டேன்னா கேள்வியை, ஏன் ஆண்டவர் தாமதப்படுத்தினார்? கேள்விப்பட்ட போதே உடனே வந்து சுகத்தை கொடுத்துருக்கலாமே. லாசரஸ் மறிக்க வேண்டிய ரீசன் இல்லையே, அவன் வந்து மறிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் ஏன் ஆண்டவர் லாசரத்தை மரணத்துக்கு சந்திக்க வைத்தார்? ஏன்னா அவரோட மகிமையை அங்கே காண வேண்டும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன், He is the God of resurrection. Bahwa Yesus adalah Tuhan kebangkitan. Oleh kerana itu Yesus melambat untuk datang dan menyembuh Lazarus. Dia membiarkan Lazarus meninggal dunia kerana Yesus nak tunjuk kepada orang Yahudi dan orang-orang yang berkumpul di sana bahawa saya adalah Tuhan yang kebangkitan. நானே உயிர்த்தெழுந்த தேவன் என்று இந்த என்னை நம்பாத மக்கள்கள் இந்த அற்புதம் பார்க்கணும். அதுக்காக ஆண்டவர் தாமதப்படுத்தினார். இன்னும் 2 நாள் தங்கி அவர் வந்திருந்தாக்கா, உடனே அவன் நல்லா இருந்தாக்கா, அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்காது. ஆனால் மரித்தோனே உயிரோடு இருக்கணும், அது பெரிய அதிசயம் இல்லை. அம்மாவா இல்லையா? உயிர் போகணுன்னு 4 நாள், அது 4 போயிருக்குமா. மாதா சொல்கிறேன், என்ன ஆண்டவரே புதைச்சி 4 நாள் ஆகுது நாரும். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? நீ விசுவாசிக்கிறியா நான் உயிர்த்தெழுந்த தேவன் என்று? அந்த மகிமையை நீ காணுவேன். அவன் உடம்பு நாறி போனாலும் அந்த உடம்பு பழையபடியே பூர்ணமாக என்னால் ஆக்க முடியும். நீ விசுவாசிக்கிறியா? இது எல்லாம் மனிதர்கள், அந்த யூதர் மக்கள் பார்க்கணும் அந்த அதிசயம். அதுக்காகவே ஆண்டவர் இயேசு 4 நாள் பிறகு தான் வர்றாரு. அல்லேலூயா. அது ஆண்டவர் செய்தாக்கா நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். தொடர்ந்து வாசியமா. அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். பாரு, மரியா விசுவாசிக்கிறார். ஆம் ஆண்டவரே, எனக்கு தெரியும், உண்டால முடியும், நீதான் அந்த மேசையா என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் யூதர்கள் இதுவரைக்கும் அவர்கள் விசுவாசிக்கலை. நீங்கள் இஸ்ரேலுக்கு போனாக்கா யூத மக்கள்கள் இன்னும் அநேகர் சொல்கிறார் அந்த மேசியா அவனை வரல. ஆனால் இங்கே மார்த்தா சொல்கிறான், நீ தான் அந்த மேசியா ஆண்டவரே என்று விசுவாசிக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் இயேசு தான் மேசியா என்று. அப்போ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதம் காணுவீங்க. முதலாவதாக நீங்கள் ஆண்டவர் இயேசு விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன காண்பீங்க? அந்த மகிமையை நீங்கள், you will see the glory of God. Jadi kamu sendiri akan melihat keajaiban Tuhan Yesus apabila kamu percaya bahawa Yesus adalah Tuhan. Jangan kamu meragu-ragu bahawa iya ke, betul ke. Kalau macam itu kamu tak akan melihat keajaiban Tuhan Yesus. Okey, தொடர்ந்து இப்போது நாம் ஆண்டவர் இயேசு அவரோட மகிமையை வெளிப்படுத்துகிறார். வசனம் 38 நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி, பாருங்க, இயேசுவே கலங்கி இருக்கிறார். ஏன்? Why should Jesus deeply moved here? Kenapa Yesus kena sedih? நான் சொன்னேனா இல்லையா? ஏன்னா இந்த குடும்பம் இயேசுக்கு ஒரு பிடித்தமான குடும்பம். அப்பப்போ அந்த அந்த நகரத்துக்கு போனாக்கா இயேசு மாத்தா மரியா வீட்டுக்கு தான் போய் தங்குவார், சாப்பிடுவார். அப்போ அந்த நன்றி ஆண்டவருக்கு இருக்குது. ஸோ லாசரஸ் மேலே ஒரு பிரியம். அவர் மரித்து போனா இயேசுவும் கலங்கினார். பிகாஸ் he is moved. அவர் இரக்கமுள்ள தேவன், நம் தேவன் கல் நெஞ்சுக்காரர் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும்
நாம் விசுவாசிக்கிறோம் அவர் இரக்கமுள்ள தேவனாக. நம்ம வாழ்க்கையிலே நம்ம கலங்க போக இருக்கும்போது, பிரச்சனைக்குள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்க்குறார், அவரும் கலங்குறார். நம்மளுக்கு ஒரு இழப்புனாக்கா ஆண்டவர் அதை நோக்கி கலங்குறார். அவர் கல் நெஞ்சுக்காரல்ல. இஸ் a God of compassion. Dia mensimpati pada kita apabila kita menghadapi sebarang masalah, kehilangan sebarang benda. Yesus bersedih kerana kamu dalam kesusahan. Oleh itu percaya dengan Yesus kamu akan dapat kebebasan. விசுவாசிங்க, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுப்பார். தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. குகை பாருங்க, அங்கே ஆதி காலத்தில் கல்லறை வந்து குகைக்குள்ளே தான் எல்லாம் அந்த அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ அந்த உடல் வைப்பாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி தான் குகைக்குள்ளே தான் வச்சு கல் வச்சு மூடிடுவாங்க. இங்கே நம்ம மாதிரி இல்லை, அந்த தோண்டி புதைக்கிறது, புரியுதுங்களா, அல்லது எரிக்கிறது, நோ, புதைக்கிறது இல்லை. அவங்க வந்து கல்லறைக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே வச்சு மூடிடுவாங்க. அப்போ அதுக்குள்ளேயே தான் அப்படியே உடம்பு அழி போயிட்டு நாரி போயிடும். ஆனால் அந்த உடல் வந்து துணியால் சுற்றி நல்லா கட்டி பால்அவுட் பண்ணிடுவாங்க. மலாய்க்காரன் புதைச்சாலும் அப்படி தானே துணியில் சுற்றுறாங்க. நம்ம தான் அதுவும் அப்படியே பெட்டியில் போட்டு அப்படியே வச்சிடறோம். ஆனால் அவனுக்கு வந்து அப்படியே பேண்டேஜ் பண்ணி விட்ருவானுங்க. இயேசு கிறிஸ்து அப்படி தானே செய்தார்கள், துணியில் தானே சுற்றி இது பண்ணாங்க. வாசியமா. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, ஏன்னா 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீ போய் கல் நகர்த்து சொல்கிற. இப்போ கூட மார்த்தா முழுமையாக விசுவாசிக்கலை, ஆண்டவரால் முடியும் உண்டு, புரியுதுங்களா. அப்போ மார்த்தா சந்தேகத்தில் தான் இருக்கு, முடியுமா முடியாதா, அந்த 50-50. மார்த்தா pun meragu-ragu, bolehkah tak bolehkah. Yesus suruh mengalihkan batu yang dalam gua itu. Lazarus ada dalam gua, tutup dengan batu. Yesus suruh mengalihkan batu itu. Tapi Martha kata, Tuhan, sudah 4 hari dia meninggal, mesti mayat itu akan berbau. Jadi kita tengok apa Yesus jawab di sini. Yesus அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொன்னேனா இல்லையா? இப்பயும் நான் கத்தி தானே சொல்கிறேன். இயேசு நீ விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையிலே நீ மகிமையை காண்பாய். விசுவாசத்தால் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க. நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் இயேசு நாள் முடியும். இதுதான் கேட்குறாரு இயேசு மார்த்தாள் பார்த்து. நான் தான் உண்டு சொன்னடே பார்த்தால், நான் சொல்கிறது நான் தான் அந்த உயிர்த்தெழுந்த தேவன். நீ விசுவாசிக்கும் போது அந்த மகிமையை நீ பார்ப்ப. ஏன் மாத்தா உனக்கு சந்தேகம்? 4 நாள் என்ன, 10 நாள் இருந்தால் என்ன? ஏசு மரித்து உயிர்த்தெழுந்தது எத்தனை நாள்? 3ஆவது நாள். ஆனால் இது 4 நாள் ஆச்சு. அப்பயும் தேவனால் முடியும். அது 10 நாளாக இருந்தாலும் 1 வருஷம் இருந்தாலும் உன்னை உயிரோடு எழுப்புறது இயேசு நாள் முடியும். அதுதான் அவரோட கடைசி நாளில் எப்பன்னு தெரியல. நம்ம இப்போ மரித்தாலும் இயேசு வருகை இன்னொரு 1000 வருஷம் ஆனாலும், ஆனால் அவரோட வருகையில் நம்ம என்ன ஆகும்? உயிர்த்தெழுவோம். 1000 வருஷம் பிறகு கூட நீ உயிரோடு வருவ. இயேசுனால் முடியும். அந்த மகிமை நீ காண்பாய். அதான் இயேசு சொல்கிறார் பாருங்க. நீ எத்தனை நாள் மரித்து உடல், அந்த வசனம் சொல்லுது வேதத்தில், உன் எலும்புகள்லாம் நொறுங்கி போனாலும் அது எல்லாம் கூடி ஒரு மனிதன் ஆக்க முடியும் வல்லமை தேவனிடத்தில் உண்டு. அல்லேலூயா. நீ உன்னை எலும்பு வெட்டி எரித்து தூளாக்கி சாம்பலாக கடலில் விட்டாலும், ஆனால் ஆண்டவர் மகிமையினால் கூடி செய்ய முடியும்.
தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால், நீ என்னோட ஜெபத்துக்கு நீ செவி கொடுத்ததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி தேவனே. நீ எப்போதும் நான் ஜெபிக்கும் போது நீ செவி கொடுக்கிறியே, நீ கேட்கிறியே, நீ பதில் கொடுக்கிறியே என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ என்னை அனுப்பினதென்று இங்க இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆக நாம் அது சொன்ன பிரகாரம் அங்குள்ள யூத மக்கள்கள் ஜனங்கள் இயேசு இந்த அற்புதம் செய்ய வேண்டும்ன்றதுக்காக தான் தாமதம் படுத்தினார். அப்போ இப்பயாவது அந்த அற்புதம் பார்த்தாவது இவர்கள் மனம் மாறுவார்கள், இவர் ஆண்டவர் இயேசு தான் மேசியா என்று நம்புவார்கள். இன்று இயேசு இந்த அற்புதம் செய்தார். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், சரித்திரம் என்ன சொல்லுது, நாட் எவ்ரிபடி பிலீவ், எல்லாரும் நம்பலையே. யூதர்கள் இது வரைக்கும் நான் சொன்னல நம்பாமல் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அந்த கூட்டத்தில் இருக்காதுங்கன்றதான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஆண்டவர் இயேசு வருகிறார். இயேசு வருகை வந்து முடிச்சுட்டு போயிட்டார், மீண்டும் வருகிறார் இரண்டாம் வருகை. நம்ம காத்து கொண்டிருக்குது இரண்டாம் வருகை. Jadi Yesus sudah datang kali ke pertama. Kita tunggu kedatangan kedua untuk menghakimkan kita dan selepas kehakiman membawa kita ke syurga, ke pimpinan kerajaan Yesus. ஆக அந்த பரலோகத்துக்குள்ள ஆண்டவர் இரண்டாம் வருகையில் தான் நடக்கும். புரியுதுங்களா? ஆக அந்த இரண்டாம் வருகை வரைக்கும் நீங்கள் இயேசு மேலே விசுவாசமாக இருக்க வேண்டும். பிசாசு கண்டு பயப்பது, மரணத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதுங்க. ஆண்டவர் இந்த மரணத்தையே ஜெயித்து உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார். இன்றைக்கு அந்த ஆண்டவரோட அந்த விடுதலை பெற்று நீங்கள் கடைசியில் பரலோகத்தில் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிக்கணும். புரியுதுங்களா? பயணம், நம்மளோட ஜேர்னி ke akhirat kita adalah di syurga, bukannya bumi ini. Jadi kamu jangan takut kerana kematian. Kematian itu akan berlaku bila-bila masa. Ada orang mati umur 10, ada orang bayi pun mati, ada orang mati 60, ada orang sudah 96 tahun pun belum mati lagi. Jadi kematian itu akan berlaku bila-bila. Jangan takut kepada kematian. Kerana kematian itu si iblis, pesasanawan, mengugut kita. Dia mengugut kita. Kamu kalau jangan ikut Yesus. Kalau kamu ikut Yesus, aku bunuh kamu. Kamu akan mati. Jangan takut. Walaupun kita mati, Yesus adalah Tuhan kebangkitan kita. Dia akan bangkit kita dan membawa kita ke syurga. Itulah akhirat kita. நம்மளோட முடிவு பரலோகம் தான். அந்த பரலோகத்துக்கு நாம் போக வேண்டும். இந்த பூமி இல்லை. இந்த பூமியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதையும் சேர்க்க வேணாம், உனக்கு பரலோகத்தில் நான் எல்லாத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறேன். அதுக்காக நீங்கள் இயேசுவுக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருங்க. இப்போ ஆண்டவர் பாருங்கள், மரித்து போனவங்களோட உயிர்த்தெழுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலை மாத்திரத்துக்கு தேவனாக இருக்கிறார். சூழ்நிலைகள் மாத்திர தேவன் நம் ஆண்டவராகி இயேசு. வாசிமா. இவர்களை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரதே சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பாருங்க, ஆண்டவர் இயேசு குரல் சத்தத்துக்கு மரித்து போன லாசரு கூட காது விளங்குச்சு. லாசருவே வெளியே வா அப்படின்ட்டு இயேசு அங்கே கட்டளை இடுகிறார். Yesus membagi hukuman. Lazarus, keluarlah kamu. Jadi orang yang dah meninggal, mati pun mendengar suara Yesus Kristus.
Oleh itu kamu yang masih hidup, takkan kamu tak dengar suara Yesus. உயிரோடு இருக்கிற இப்போ உங்களுக்கு இயேசுவோட குரல் உங்களுக்கு கேட்கலையா? இவ்வளோ கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே, காது விளங்குதா இல்லையா? சத்து போன பணத்துக்கே காது விளங்குது, உங்களுக்கு விளங்கலையான்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவரோட குரல் நீங்கள் செவி கொடுக்கும்போது, நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு பூர்ண விடுதலை ஆண்டவர் கொடுக்குறேங்க. பாருங்கள், லாசரு மறித்து எதுவால் சுத்திப்பட்டுருந்துச்சே, துணியால் பேண்டேஜ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆண்டவர் அவன் குரல் கேட்டு வெளியே வரும்போது அவனுக்கு விடுதலை கொடுக்குறார் ஆண்டவர். அவுத்து விடு அந்த துணியெல்லாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோட இயேசு குரல் நீங்கள் கேட்கும்போது எல்லாம் கட்டுகள், உங்களை பிசாசின் பிடியில் கட்டுகள் ஆண்டவர் திறக்கிறார், விடுதலை கொடுக்குறார். அது நீங்கள் விசுவாசிங்க. எப்பேற்பட்ட கட்டு இருந்தாலும் ஆண்டவர் குரலுக்கு மறித்தோனே உயிர் கொடுத்து காது கொடுத்து கேட்டு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் தான் இன்றைக்கு நீங்கள் விசுவாசம். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தான் அந்த உயிர்த்தெழுந்த தேவன். மரணத்தை கண்டு நீங்கள் பயப்படாதங்க. மரணம் நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணாலும் வரும். ஆனால் ஆண்டவர் முடிவில் நாம் பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஆக ஆண்டவர் இயேசு மரணத்தை கண்டு பயப்படாதுங்க. அந்த மரணத்தையே ஜெயித்த ஆண்டவர், ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவரையே தூக்கி சிலுவையில் போட்டு மறித்து செய்து 3ஆவது நாள் சொன்னபடியே ஆண்டவர் இயேசு உயிரோடு வந்தார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த உயிர்த்தெழுதல் கூட ஆண்டவர் பாருங்கள், அவர் மனிதனாக தான் அவர் மரித்தார். அந்த மனிதனாக அவர் கடவுள், அவருக்கு என்ன, அதனாலேயே ஆண்டவர் மனிதன் ரூபம் எடுத்தார். அந்த மரணத்தை சந்தித்தார், அந்த பாடுகள் சந்தித்தார், இரத்தத்தை சிந்தினார். ஆனால் சொன்னபடியே மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், நம்ம விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். உலகம் ஒரு பாடு, பிசாசானவன் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த பிசாசு கண்டு பயப்படாது. அப்பாலை போ சாத்தானே அப்படின்னா ஓடிப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆக இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை உண்டாக்குறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவரோட பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது அவருக்குள்ளே நாம் வாழ வேண்டும், நம்ம சாட்சி இருக்க வேண்டும். We have to be truthful. Kita kena jadi anak yang sebenar kepada Tuhan Yesus. Kerana Yesus adalah Tuhan kita. Yesus adalah Bapa kebebasan kita. Yesuslah yang akan memberi kita jalan masuk untuk ke syurga. Jadi hari akhirat itu adalah penting. Yesuslah Tuhan pintu untuk pintu ke syurga. Percaya. அவரை விசுவாசிங்க. தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. நானே உயிர்த்தெழுதல் தேவன், ஜீவன் என்று சொன்னது பிரகாரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனே. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலையும் அந்த உயிர்த்தெழுத தேவன் நீர் நாங்கள் நம்புகிறோம் தேவனே. மீண்டும் நீ வருகிறே அந்த கடைசி நாட்களிலே, நியாய தீர்ப்பு நாட்களிலே எங்களை நியாய தீர்த்து எங்களை பரலோகத்துக்குள்ளே ஒரு இடம் வைத்து இருக்கிறே, அது நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நாங்கள் கடந்து போனாலும் உன்னிடத்தில் வரும்போது எங்களுக்கு நீ விடுதலை தருகிறேன் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலே பிள்ளைகளை எல்லார்த்தையும் நீ ஆசீர்வதியும், வழி நடத்தும். அன்பான ஆண்டவராக இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிற இப்போது தேவனுக்கு